மக்களவைத் தேர்தலில் இதுவரை 8,889 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம், மது, பரிசு பொருட்கள் பறிமுதல். தேர்தல் ஆணையம் தகவல். தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டதில் 45% அளவிற்கு போதைப் பொருட்கள். குஜராத் மாநிலத்தில் சுமார் 1,461 கோடி ரூபாய் அளவிற்கு பணம், பரிசு பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தகவல். நான்கு கட்ட தேர்தலில் காங்கிரசும் அதன் கூட்டணி கட்சிகளும் தோற்கடிக்கப்பட்டு விட்டன. ஹரியானா தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி விமர்சனம். எங்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் பிரதமர் மோடியுடன் விவாதம் நடத்த தயார். ஆனால் பிரதமர் நிச்சயம் வரமாட்டார் என்றும் ராகுல் காந்தி விமர்சனம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை ராகுல் காந்தி அவதூறாக பேசியதாக வழக்கு. குறிப்பிட்ட காலத்திற்குள் விளக்க மனு தாக்கல் செய்யாததால் ராகுல் காந்திக்கு 1000 ரூபாய் அபராதம். ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆம் ஆத்மி எம்பி எம்எல்ஏக்களுடன் பாஜக அலுவலகம் வருகிறேன். யாரையெல்லாம் சிறையில் அடைக்க வேண்டுமோ அடைத்துக் கொள்ளுங்கள் என பிரதமருக்கு டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் சவால். டெல்லி முதல்வர் வீட்டில் சுவாதி மலிவால் தாக்கப்பட்ட விவகாரம். விபவ் குமாரின் முன் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது நீதிமன்றம். தோல்வி பயத்தில் பதவியின் கண்ணியத்தை மறந்துவிட்டு பொய் பரப்புரை. பாஜகவின் பிளவுவாத கனவுகள் ஒருபோதும் பலிக்காது. இந்தியா வெல்லும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை என வானிலை மையம் எச்சரிக்கை. ஊட்டி, கொடைக்கானல், தேக்கடி, தென்காசி, ஒகேனக்கல் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு செல்வோர் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று பேரிடர் மேலாண்மை துறை அறிவுறுத்தல். கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கும் கனமழை. சிங்காநல்லூர் பேருந்து நிலையத்தை சூழ்ந்த மழைநீர், கடைகளுக்குள் புகுந்த மழைநீரால் வியாபாரிகள் அவதி. மேட்டுப்பாளையம், பில்லூர் அணை பகுதிகளில் பரவலாக மழை. பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. பேரிடர் மீட்பு படை வருகை. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் கனமழை. வெப்பம் தணித்த கோடை மழை. விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சி. தருமபுரி, சேலம், நாமக்கல் மற்றும் தென் மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்பு. நெல்லை, தென்காசி, குமரி மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் செந்தாமரை கண்ணன் விளக்கம். குற்றால அருவிகளில் முன்கூட்டியே வெள்ள அபாய எச்சரிக்கையை தெரிவிக்கும் அமைப்புகளை ஏற்படுத்த நடவடிக்கை. தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தந்தி டிவிக்கு தகவல். வேளாண் அலுவலர் உதவி இயக்குநர் பணிகளுக்கு டிஎன்பிஎஸ்சி நேர்முக தேர்வு ஜூன் 10ஆம் தேதி வரை இடைக்கால தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்றம். டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு வெளியிடாததால் தேர்வர்கள் குழப்பம். டெல்லியில் நீட் தேர்வில் ஆள் மாறாட்டம் செய்து மோசடியில் ஈடுபட்ட 2 ஏஜென்ட்டுகள் கைது. பல லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு தேர்வர்களுக்கு பதிலாக ஆள் மாறாட்டம் செய்து தேர்வு எழுதியவர்களும் சிக்கினர். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே பாஜக நிர்வாகி வீட்டில் 1.5 கோடி ரூபாய் கொள்ளை. இடம் வாங்குவதற்காக வீட்டில் பணம் வைத்திருந்த நிலையில் மர்ம நபர்கள் கைவரிசை. கொள்ளையரை பிடிக்க தனிப்படை அமைப்பு. ஜிபிஎஸ் கருவியினால் சிக்கிய கஞ்சா கடத்தல் கும்பல்.
பெரம்பலூர் மாவட்ட போலீஸ் சோதனையில் 140 கிலோ கஞ்சாவுடன் மூவர் கைது. பாலியல் வழக்கில் சிக்கியுள்ள பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு பிடிவாரண்ட். 5 முறைக்கு மேல் சம்மன் அனுப்பியும் ஆஜராகாத நிலையில் பெங்களூரு செஷன்ஸ் நீதிமன்றம் உத்தரவு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் அலைமோதும் கூட்டம். 24 மணி நேரம் காத்திருந்து இலவச தரிசனம் செய்யும் பக்தர்கள். விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் மறைந்த பிரபாகரனுக்கு டென்மார்க்கில் முதல் முறையாக வீர வணக்கம். பிரபாகரன் குடும்பத்திற்கு வீர வணக்கம் செலுத்தியது அவரது சகோதரர் வேலுப்பிள்ளை மனோகரன் குடும்பத்தினர். IPL தொடரில் இன்று முதலில் ஆடிய பெங்களூரு அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 218 ரன்கள் குவித்தது. தோல்வி அடைந்தாலும் 201 ரன்கள் எடுத்தால் சென்னை அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும்.